சொல்லவா? சொல்லுங்க. அந்த பக்கம் நின்று அங்கிட்டே நின்றுக்கோங்க. யுத்தகிரா பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம். தடை பட்டுக்கிட்டே இருக்குது. வர்ற மாதிரி வருது, மறுபடி போயிடுது. அடுத்து மூணாவது பையனுக்கு வெளிநாடு போகணுன்னு ஆசை. அதுவும் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அது ரெண்டே நிவர்த்தி பண்ணுறது தான். அடுத்து வீடு நாங்கள் இருக்கோம் இப்போ. வீடு அந்த வீடு எப்படி இருக்குது, என்ன வரும்னு சொல்லணும். அது வீடு வந்து நூலில் கேட்டுக்கிட்டோம். வீடை கேட்கறதுக்கு நூல் பேசின அப்புறம் அடுத்து வருவையெல்லாம் அப்போ கேட்டுக்கிட்டோம் வீடு. இப்போ பையனுக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்து பையனோட முதல்ல திருமண தடை உள்ள பையனுக்கு வந்து நீங்கள் சபையோட பயணப்பட்டே வாங்க. எதுக்கு உங்களுக்கு வர முடியுமோ ஒரு 6 பூஜைக்கு வரணும். அவருக்கு ஏகாதேசிக்கு வர முடிஞ்சால் ஏகாதேசிக்கு வாங்க, சஷ்டிக்கு வரணும்னு இருந்தால் சஷ்டிக்கு வாங்க. நீங்கள் வந்து 6 பூஜை வந்துக்கிட்டே இருங்க. அதுக்கு இடையில நம்ம அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். 6 பூஜைக்கு நீங்கள் வரணும். 6 பூஜைக்கு? ஆமாம். ஏகாதசி, சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி. பௌர்ணமின்னா இல்லை, நீங்கள் ஒன்று சஷ்டிக்கு வரணும், இல்லாட்டி ஏகாதேசிக்கு வரணும். 2 இது. சஷ்டிக்கு வந்தாலும் சரி, ஏகாதேசிக்கு வந்தாலும் சரி. எதுக்கு வர போறியா? வாய்ப்பு எனக்கு டியூட்டி போவேன். டியூட்டி பண்ணால் அந்த அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா தனியாக வர மாட்டான். என்னை விட்டு தனியாக போகிறது கிடையாது. வர அப்போ இங்கே அதான் ஒரு மேட்ரு. அதுக்கு நீங்கள் தான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ண. ஏகாதசி சஷ்டிக்கு வரணும். சரி. இல்லை, இங்கே வந்து எப்படி அங்கே தொடர்பாளர்கள் இருப்பாங்க, கோயில்பட்டியிலேருந்து வருவாங்க. இங்கே வரணும்னு நினச்சின்னா, எப்படியாச்சும் வரணும்னு நினச்சின்னா வந்துடும். கார் கீர் கூட யாராச்சும் வருவாங்க, நீங்கள் வந்துடலாம், கூட வந்துடலாம். அங்கே உங்களுக்கு யார் வாரான்னு சொல்லுங்க, நீங்கள் அவங்க கூட வந்துடுங்க. என்ன? சரி. 6 சஷ்டி. 6 சஷ்டிக்கு வரணும்னா 6 சஷ்டிக்கு வாங்க. சரி வாங்க. அதுக்குள்ளே வந்து வீட்டையெல்லாம் வந்து நூலில் கேட்டுக்கிடுவோம். என்ன அந்த விஷயங்கள் வந்து நான் அது வீட்டெல்லாம் பற்றி நமக்கு சொல்ல தெரியாது. அது நூலில் கேட்டுக்கிடுவோம். நீங்கள் 6 சஷ்டிக்கு வாங்க. பையனோட பேர், ராசி, நட்சத்திரம் இங்கே சொல்லிட்டு போயிருங்க. ஃபோட்டோவை வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். உங்கள் பையனோட ஃபோட்டோவை. ஃபோட்டோ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அந்த பயோடோட்டாவே இருக்குது. சரி, அது போகையில் காமிங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க எங்களுக்கு. சரி சரி, நன்றி. இங்கே குரூப்பில் சேர்ந்துக்குவாங்க. இங்கே பூஜை நடக்கலாம், உங்களுக்கு தெரியும். யார் 2 பேர்ட்டையும் செல்லு இருக்கா, ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கா? எது செல்லு 2 பேர்ட்டையும் இருக்கா, ஒரு ஆள்கிட்ட இருக்கா? 2 பேர்ட்ட இருக்கு. குரூப்பில் சேர்ந்துக்குவாங்க. இப்போ வந்து நீங்கள் டியூட்டிக்கு போனால் அந்த அம்மா வர சொல்லுங்கள். என்ன? சரி. இங்கே நடக்கிறதையெல்லாம் அதில் பார்த்துட்டு வாங்க. யூடியூப்பில் பாருங்கள். இங்கே வந்தால் நல்லதான் நடக்கும் எல்லாருக்கும். என்ன? நம்பிக்கையோடு வரணும். நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தோடையே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். அப்படி குழம்பக்கூடாது. என்ன? இது இறைவன் உட்காந்துருக்கிறதால தவத்துலையும் காமிச்சாங்க உங்கள்கிட்ட. அப்படி இடத்த வந்து முழுமையாக நம்பணும். எனக்கு தவத்திலே காமிச்சாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை இந்த இடத்து மேலே வைங்க அப்படின்னு நம்பித்தானே நாங்கள் பயணப்படுதோம். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க, எல்லா விஷயமும் நடக்கும். சஷ்டிக்கு வரணும்னா? ஆமாம் ஆமாம், அது பிறகு சொல்லுதோம். சஷ்டி 2 சஷ்டி வரும் மாதத்தில். வளர்பிறை, தேய்பிறை 2 சஷ்டியில் இங்கே எந்த சஷ்டிக்குனாலும் வாங்க. அது பின்னாடி சொல்லுதான். வேறு 6 தடவை வரணும் இங்கே. நீங்கள் மெயினாக 6 தடவை வரணும். சரி, வரணும். அதுக்குள்ளே பையனோட ஃபோட்டோ எங்களுக்கு வேணும், அனுப்பிடுவோம். பையனும் பூஜையை பார்க்கணும். நேராக வர முடியலன்னா இதில் பார்க்க, லைவில் பார்க்கணும். இல்லை, அவன் சுதந்திர தினத்துக்கு வந்தாலும் வருவான். அப்போ வந்து அப்போ கூப்பிட்டு வந்துடுங்க. என்ன? இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த இதில் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுதோம். சரி சரி. டிவிலே பார்க்கலாம், இதில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். சரி. இன்னும் பேசுவோம். ஏன்னா இது இங்கே வச்சு இவ்வளோ தான் பேச முடியும், மேடையில் வச்சு. சரி, வேறு விவரம் சொல்லுவோம். சரி, ரொம்ப மொத்தத்தில் நம்பிக்கையோடு வாங்க, நடக்கும். சரி, ரைட்டு. சரி, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு விஷயமா நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயமா பயணப்பட்டுக்கிட்டே வாங்க, ஒவ்வொரு விஷயமா நடக்கும். முழு நம்பிக்கை. என்ன? உங்கள் தான் நம்பிக்கை. இனிமேலாம் தூக்கி தூர போட்டுடணும். அது 2 தடவை வந்தால் அது சரியாக போயிடும். உங்களுக்கு 2 தடவை வாங்க, சரியாக போயிடும். ஓம் அகதீஷாய நமः. இங்கே வந்தால் எல்லா விஷயமும் நடக்கும்.